காலை தொழுகையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுநாதருடைய திருப்பேரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இது கர்த்தர் ஒன்று பண்ண நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக தந்த பரிசுத்த ஓய்நாளின் காலை பொழுதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாரம் முழுமையாக எங்கள் பயணங்களிலே வாழ்வுக்காக நாங்கள் செய்த அனைத்து கடமைகளிலும் இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாவலும் எங்களோடு இருந்து எங்களை காத்து பராமரித்து வழிநடத்தி வந்த அன்பிற்காக நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய பாடல்கள், திருமறையின் வசனங்கள், தியானங்கள் இறைவனோடு உள்ள உறவை பலப்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாக உம்முடைய திரு சித்தத்தை செய்ய உதவியாக அமையட்டும். இத்தொழுகை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்போம். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையிலே 67வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 67. Devo, Devo, Rega, Basta.
துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தீமை அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று அழைப்பு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். வேதனை உண்டாக்குகின்ற வழி என்னிலே உண்டோ என்று சோதித்து பார்த்து நித்திய ஜீவ வழியிலே நடத்தும் என்று சொன்ன பக்தனை போல, ஆண்டவரே, நான் பேசிய வார்த்தைகள், என்னுடைய நடக்கை, செயல்பாடு உமக்கு பிரியமாக அமைந்ததா? இல்லை என்றால் இந்த வேளையிலே என்னை சீர்தூக்கி பார்க்கின்றேன். உம்முடைய பிள்ளையாக நான் வாழ என் பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னியும் என்று இறைவனுடைய கரத்திலே ஒரு நிமிடம் நம்மை அர்ப்பணிப்போம். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு புது வாழ்வு தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாவ அறிக்கை ஜெபத்திலே கலந்து கொண்டோமானால், சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து நம் அனைவரையும் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோமாம். எத்தனையோ நன்மைகளை இறைவன் நம் வாழ்விலே செய்திருக்கிறார். நாம் செய்த பயணங்களிலெல்லாம் உடனிருந்து நம்மை காத்தார். நம் குடும்ப வாழ்விலே அன்பை, ஐக்கியத்தை, செல்வத்தை, சமாதானத்தை, சுகத்தை தந்து நடத்தி வருகின்றார் அல்லவா? அவருக்கு நன்றி சொல்லுவோமாம். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இறைவன் தந்த திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, தொழுகைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறைவன் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இறைவனுடைய சமூகத்திலே நாம் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்தி வருகின்ற அன்பை உணர்ந்து வாழ துணை செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமாம். நம்முடைய நன்றிகளை எல்லாம் ஒன்று திரட்டி சங்கீதக்காரனோடு நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். மறுபடியுமாக நாம் யாவரும்
இணைந்து ஞானப்பாடலிலே 279வது ஞானப்பாடல், 279வது ஞானப்பாடல், பாதை காட்டும் மாயகோவா. அமருங்கள். இப்போது திருமறை பாகம் நமக்கு வாசிக்கும். இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 12 முடிய. ஆதியாகமம் அதிகாரம் 13 வசனங்கள் 2 முதல். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும்
எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்பதே. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் புத்தகத்திலே 91வது பாடல் 1 கடைசி 2 சரணங்கள். அமருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பாடமாக படிக்க கேட்ட ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அமைதியும் பிரச்சனைகளில் தீர்வோம். அமைதியும் பிரச்சனைகளில் தீர்வோம். இருந்த வண்ணமாய் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு நிறைந்த கடவுளே, அமைதியின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தோம். பிரச்சனைகள் மிகுந்த இந்த சமூகத்திலே உம்முடைய அருள் வாக்கு அனைவர் உள்ளத்திலும் மாற்றங்களை தந்து ஆண்டவரின் அமைதியை இந்த மண்ணகத்திலே தவள செய்வதற்கு எங்களை ஊடகங்களாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஊடாய் வேண்டி நிற்கிறோம் தந்தையே, ஆமென். ஒரு முறை தன்னுடைய திருச்சபையிலே இறைப்பணி செய்த போதகர் கடுமையாக திருச்சபையினுடைய பணிகளுக்கென்று வளர்ச்சிக்கென்று உழைத்தும் எந்த முன்னேற்றத்தையும்
திருச்சபையிலே உற்சாகமான அனுபவத்தையும் அவரால் காண முடியவில்லை. ஆகவே இந்த போதகர் மனம் உடைந்தவராக ஒரு நாள் அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து திருச்சபையினுடைய வளர்ச்சியற்ற நிலைக்கு காரணம் என்ன என்பதனை அவர்கள் உய்தாய்ந்து தியானிக்க துவங்கினார்கள். அந்த வேளையிலே அவருடைய அருகாமையிலே ஒரு சர்க்கரை உருண்டை ஒன்றினை பல எறும்புகள் சேர்ந்து இழுத்து செல்ல முயற்சிப்பதை உற்று கவனித்தார்கள். ஆனால் வெகு நேரம் ஆகியும் அந்த உருண்டை அந்த இடத்தை விட்டு நகராமலே இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிறிய சர்க்கரை உருண்டை, பல எறும்புகள் சேர்ந்து அதை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சர்க்கரை உருண்டை அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அச்சிறிய உருண்டையை அந்த எறும்பு கூட்டத்தால் நகர்த்த முடியாததை கண்ட அந்த போதகர் அதை உற்று பார்த்தார்கள். உற்று பார்க்கின்ற போதுதான் அவருக்கு தெரிந்தது, அத்தனை எறும்புகளும் ஆளுக்கொரு திசையில் சர்க்கரை உருண்டையை இழுத்து கொண்டு செல்ல முயற்சித்து கொண்டிருந்தது. ஆளுக்கொரு திசையிலே அந்த உருண்டையை அவைகள் இழுத்தபடியினாலே அந்த சர்க்கரை உருண்டை இருந்த இடத்தில் இருந்தது. அந்த எறும்புகளால் தங்களுடைய வலைக்குள் அந்த சர்க்கரை உருண்டையை எடுத்து செல்ல முடியவில்லை. நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், பிரிவினைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எத்தனை அமைதிக்கான முயற்சிகளை எடுத்தாலும், அமைதியை குறித்து பல நிலைகளிலே நாம் கேள்விப்பட்டு பேசிக்கொண்டிருந்தாலும், நாளுக்கு நாள் பிளவுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றதே தவிர அமைதியையும் ஒருமைப்பாட்டையும் நாம் காண முடியாத ஒரு சூழல். குடும்பமானாலும் சரி, சமூகமானாலும், திருச்சபையானாலும், நாடுகளானாலும் இன்றைக்கு அமைதியற்ற ஒரு சூழலிலே சென்று கொண்டிருக்கின்றது. நம் குடும்பங்களை பார்ப்போம் என்று சொன்னால், சகோதரர்கள் இணைந்து குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஒரு காலத்திலே பாடுபட்டு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார்கள். பெரியவர்களாக வளர்ந்து வசதிகள் வந்தபோது அவர்களுக்குள்ளே சுயநலம் கடந்து வரும். சுயநலம் கடந்து வருகின்ற போது அங்கே உறவுகள் துண்டாடப்படுகின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சகோதரர்கள் ஒன்றாக பேசி கொண்டிருப்பார்கள், இல்லாவிட்டால் நண்பர்கள் ஒன்றாக இணைந்து பேசி சில காரியங்களை செய்வார்கள். சிறிது நேரத்திற்குள்ளே பகைமை அங்கே தலை காட்டி அந்த பகைமையின் நிமித்தமாய் கொலைகள், உயிர் இழப்புகள், ஆபத்துகள் இந்த நாட்களிலே நடந்தேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலே ஒரு எல்லை பிரச்சனை மிகப்பெரிய விசுரூபம் எடுத்து அது யுத்தத்தை நெருங்கக்கூடிய அளவிற்கு கடந்து கொண்டிருக்கின்றது. பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் கூட இன்னும் ஒரு இணக்கமான அமைதியான சூழ்நிலை அங்கே தென்படவில்லை. காரணம், இந்தியா பெரிதா, சீனாவினுடைய இராணுவ பலம் பெரிதா என்று சொல்லி பார்க்கின்ற, யார் வல்லரசு என்பதனை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிற முயற்சியினாலே ஒரு சிறிய எல்லை கோட்டிற்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு அமைதியையும் ஒருமைப்பாட்டையும் உறவையும் வளர்ப்பதற்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக திருமறை காட்டுகின்றதை நாம் சுருக்கமாக இரண்டொரு தலையங்கங்களின் கீழாக நாம் சிந்திப்போம். முதலாவது, இந்த ஆபிரகாம் சொல்லுகிறான் 8வது வசனத்தினுடைய கடைசியிலே, நாம் சகோதரர்கள் நமக்குள் சண்டை வேண்டாம். நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே சண்டை வேண்டாம். இந்த ஆபிரகாம் உறவை இழக்க விரும்பாத ஒரு உன்னதர். உறவு என்பது ஓர் அற்புதமான உளவியல் கூறு என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக உயிரினங்கள் அனைத்துமே
உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனித இனம் ஒருபடி மேலே சென்று கடைசி வரையிலும் உறவு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சார்பு வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கையினுடைய இன்றியமையாத ஒன்று. பல செய்திகளிலும் குறும் நாடகங்களிலெல்லாம் நாம் பார்க்கிற ஒரு காரியம், பலவீனமான பறவை அல்லது விலங்குகள் கூட தன்னை விட பலமுள்ள மற்ற உயிரினங்களோடு போராடி தங்கள் குட்டிகளை இனங்களை காப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்வின் தொடக்கம் முதலே தன்னுடைய உறவை மதித்து உயர்வாக எண்ணிய மனிதர். அதற்கு மிகுந்த சான்றுகளாக அவருடைய மனைவி சாராளை அவர் எவ்வளவாய் நேசித்தார் என்பது திருமறை ஆணித்தரமாக சொல்லுகிறது. அதை போன்று அவருடைய மறுமனையாட்டி ஆகார் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது இந்த ஆபிரகாமுடைய மனம் சஞ்சலப்படுகிறது. அவருடைய பிரிவுக்கு காரணம் அவருடைய முறையான மனைவியாகிய சாராள். இந்த சாராளை ஆகார் துன்பப்படுத்தின காரணத்தினாலே, பிள்ளை இல்லாத ஒரு மலடி என்று ஏளனப்படுத்தினபடியினாலே இந்த சாராள் ஆகாரை ஆபிரகாமை விட்டு பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட அறிந்த கண்ட ஆபிரகாம் மிகுந்த துக்கம் அடைகிறார். தன்னுடைய மறுமனையாட்டி, அவளுக்கென்று ஒரு சிறிய பிள்ளை, இவைகளை பிரிவதற்கு ஆபிரகாமுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கின்ற இறைவன் அந்த இல்லத்திற்குள்ளே மிகுந்த ஆபத்துக்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறாள், சாராள் சொல்வதை கேள், அதன்படி நீ என்னுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் இஸ்மவேலையும் நீ அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். துக்கத்தோடு கூட தன்னுடைய மறுமனையாட்டியும் மகனையும் அனுப்புகிறார் இந்த ஆபிரகாம். ஆண்டவருடைய திட்டம், அவருடைய உண்மை, அவருடைய திருமண மனைவியாகிய சாராள் ஊடாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரனை கொடுத்து இந்த மண்ணகத்தை அவன் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது. அதற்கு தடையாக ஒருவேளை ஆகாரும் சாராள் இஸ்மவேலும் இருந்த காரணத்தினாலே ஆண்டவர் சாராளுடைய விருப்பத்தின்படி அந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு பிரித்து விடுகிறார். அந்த சூழ்நிலைகளிலும் கூட இந்த ஆபிரகாம் மிகுந்த துக்கத்தோடு அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் வேண்டிய உணவு தண்ணீரை கொடுத்து அனுப்புகின்றார். அதை போன்று தன்னுடைய மகன் ஈசாக்கை அவன் பிரிகின்ற சூழல் ஒரு முறை வந்த போதிலும் கூட உள்ளத்திலே துக்கம் இருந்தாலும் ஆண்டவருக்கென்ற அந்த காரியத்தை நிறைவேற்ற முன் வருகிறார். அதே போன்று லோத்து, அவனுடைய பணியாளன் எலியாசர், இவர்கள் எல்லாரையும் அவன் மிகுந்த மதிப்போடு நடத்தி அவர்கள் உறவை ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி ஒரு முன்மாதிரியான தலைவனாக தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்தி வந்ததை திருமறையின் ஊடாக நாம் காண்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையிலே வாக்குவாதங்களும் அவருடைய பணியாட்களுக்கும் ஆபிரகாமுடைய பணியாட்களுக்கும் இடையிலே அங்கே பிரச்சனைகளும் உருவாகிறது. இப்படிப்பட்ட சூழல் அங்கே பிரச்சனைகள் முற்றி போன ஒரு நிலையிலே தான் சொல்லுகிறான், நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே பூசல் வேண்டாம் என்று சொல்லி அங்கே ஒரு பிரிவுக்கான ஒரு சூழலை அங்கே ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆபிரகாமை பொறுத்த மட்டிலே அழியும் பொருளுக்காக கடந்து போகும் ஒரு கடினமான சூழ்நிலைக்காக அழியாத இரத்த உறவுகளை இழப்பதற்கு ஒருபோதும் விரும்பாத மாமனிதன். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நமது வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நாம் காக்க வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய விருப்பம். இந்த சூழலிலே நம்மை சுற்றி வாழும் பிற இனத்தவருக்கு பிற சமயத்தவருக்கும் நாம் நல் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே உறவுகள் வலுப்பட்டதாக இருக்க வேண்டும்.
நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய உறவுகளிலே கிறிஸ்துவை காண வேண்டும். அப்படி காணுகின்ற போதுதான் பிற மக்கள் நம்மை அங்கீகரிப்பதற்கு, கிறிஸ்தவத்தை தழுவுவதற்கு, கிறிஸ்துவை வாழ்விலே உடைமையாக்கி அவருடைய அன்பை ருசிப்பதற்கு ஏதுவாக அமையும் என்பதில்லை, ஐயமில்லை. நம்முடைய உறவு ஒருவரோடு ஒருவர் சரியாக இருக்கும்போது உலகத்திற்கு நம்முடைய சாட்சி வலிமை உள்ளதாக இருக்கும். இதற்கு மாறாக நாம் ஒருவரோடு ஒருவர் சரியான உறவுகளை கொண்டிருக்காத சூழலில் ஆண்டவரின் திருப்பேர் நம் மூலமாக கனவீனம் அடையும் என்பதிலும் ஐயமில்லை. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பு உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. எங்கு உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கேதான் நிலையான அமைதியும் நல் உறவுகளும் நிலைத்து நிற்கும் என்பதில்லை, ஐயமில்லை. ஒரு முறை ஒரு கிராமம் ஒன்றிலே, வட இந்தியாவினுடைய கிராமம் ஒன்றிலே மிகப்பெரிய ஆன்மீக எழுப்புதல் ஏற்பட்டது. இந்த எழுப்புதலின் காரணமாக அந்த கிராமத்தில் உள்ள அநேக மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உண்மை தொண்டர்களாக வாழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவின் உண்மை தொண்டர்களாக வாழ ஆரம்பித்த அந்த கிராம மக்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்று சொன்னால், அவருடைய வாழ்விலே, அவருடைய பேச்சிலே முதலாவது மாற்றத்தை கண்டார்கள். அவர்கள் முன்பு பேசி பழகி வந்த விதத்திற்கும் கிறிஸ்துவனுடைய உண்மை தொண்டர்களாக அவர்கள் மாறிய பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேசிய பேச்சுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருந்தது. அவருடைய பேச்சுகளிலே கனிவு இருந்தது, அன்பு இருந்தது, மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்ற நல்ல வார்த்தைகளின் வழியாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அவர்கள் அன்போடு கூட சகோதரத்துவ மனப்பான்மையிலே ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறுபட்டு காணப்பட்டது. குடும்பத்தையும் அவர்கள் அழகிய முறையிலே கட்டி எழுப்பினார்கள். குடும்பத்திலிருந்த வயோதிபர்களை பராமரித்தார்கள், அன்பு காட்டினார்கள். இல்லத்திலே வருகின்ற மக்களை மிகுந்த பாசத்தோடு உபசரித்தார்கள். இவைகளை பார்த்த மற்ற புறயினத்து மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய ஒளி மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். உங்களுடைய ஒளியை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை மையப்படுத்தி அமைதியையும் உறவையும் கட்டி எழுப்புகின்றார். மாணவர்களே, இந்த கிராமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய நற்சாட்சி அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் அமைதியின் வாழ்வை உடமையாக்கவும் அது உற்ற துணையாக இருந்தது. நாமும் உறவுகளை வளர்த்து அன்பு மையத்தால் இணைந்து அமைதிக்கு சான்றாய் வாழ ஆண்டவர் நிச்சயமாக இந்த வாக்குகளின் ஊடாய் நமக்கு அருள் செய்வார் என்பதிலே ஐயமில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்,
நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். முதலாவதாக இந்த ஆபிரகாம் உறவை அவர் இழக்க விரும்பவில்லை. சகோதர உறவை அவர் முக்கியப்படுத்தி அதற்காக எந்த தியாகத்திற்கும் அவர் ஆயத்தப்படுகிறார். இரண்டாவதாக உறவுக்காக வல்லமையானதை விட்டு கொடுப்பதற்கு இந்த ஆபிரகாம் ஆயத்தப்படுகிறார். உறவுக்காக வல்லமையானவற்றை விட்டு கொடுப்பதற்கு இந்த ஆபிரகாம் ஆயத்தப்படுகிறார். இந்த லோத்து யார் என்று பார்க்கிற போது ஆபிரகாமனுடைய சொந்த தம்பி ஆரானின் மகன்தான் இந்த லோத்து. ஆபிரகாமனுடைய தந்தை தேராகு மரிக்கும் முன்பே இந்த ஆரான் மரித்து போகிறான். தந்தையை இழந்து தனியாக தவித்த இந்த லோத்தை லோத்தினுடைய பெரியப்பாவாகிய ஆபிரகாம் இந்த லோத்தை தன்னுடைய மகனாக ஏற்று வளர்க்கின்றார். தன்னுடைய தகப்பனுடைய இழப்பை அவர் ஒருபோதும் எண்ணி அவர் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக, கவலை கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு பெரியப்பா என்கிற நிலையை தாண்டி ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த லோத்தை இந்த ஆபிரகாம் நன்றாய் கவனித்து தன்னுடைய ஆஸ்திகளில் மிகப்பெரிய பகுதியை இந்த லோத்திற்கு ஏற்கனவே ஆபிரகாம் கொடுக்கின்றார். இப்பொழுது ஆபிரகாமுடைய கட்டுப்பாட்டிலே ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பண்புகளோடு கூட இந்த லோத்து வளருகிறார். ஆனால் நாளடைவிலே லோத்தினுடைய செல்வங்களும் அதிகரித்து கொண்டு போகிறது. லோத்து வளர வளர அவருடைய செல்வங்களும் வளர்ந்து பெருகுகிறது. அவருடைய செல்வங்கள் வளர்ந்து பெருகிய அளவிற்கு அவருடைய மனநிலையிலே வளர்ச்சியை காண முடியவில்லை. லோத்தினுடைய செல்வங்கள் ஆஸ்திகள் வளர்ந்து பெருகினது. லோத்தும் சிறுவராக இருந்த லோத்து இப்பொழுது வளர்ந்து பெரியவனாகி நிற்கிறார். ஆனால் வளர வேண்டிய அவருடைய மனநிலையிலே வளர்ச்சியை காண முடியவில்லை. இன்னும் அவர் சிறு பிள்ளைத்தனமாக ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை இந்த லோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறான். சிறு சிறு காரியத்திற்கு கூட தன்னை வளர்த்து ஆளாக்கி இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தின தன்னுடைய பெரியப்பாவை அவன் உதாசீனப்படுத்துகிறான். அவரோடு கூட வாக்குவாதத்தில் அவன் ஈடுபடுகின்றதை பார்க்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் இடையிலே அங்கே பிரச்சனைகள் சில நேரங்களிலே முற்றிவிடுகிறது. பொதுவாக பிரச்சனைகளை பேசி தீர்ப்பார்கள். பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். ஆனால் லோத்துவை பொறுத்தவரை மட்டிலே அது வித்தியாசப்படுகிறது. பேசி பேசியே பிரச்சனைகளை அவர்கள் வலுப்படுத்துகிறார்கள். பிரச்சனைகளை அது விசுரூபம் எடுக்க செய்கிறார்கள் பேசி பேசியே. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ விரும்புகிற தேசத்திற்கு என்னை விட்டு பிரிந்து போகலாம். உறவுகள் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. உறவுகள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வுக்கு அதுவைகள் ஆதாரமானவைகள். நாம் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இணைந்து வாழாவிட்டால் இது சமூகத்தில் ஒரு முழு மனிதர்களாக வாழ முடியாது என்பதனை கண்ட லோத்து ஆபிரகாம் லோத்தினுடைய உறவுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு முன் வருகின்றார். ஆனாலும் லோத்தினுடைய மனநிலையிலே மாற்றம் ஏற்படாத காரணத்தினாலே கடைசியாக தமக்குள்ளே இனி அடித்து பிரிவதை விட, சண்டை போட்டு பிரிவதை விட, நீ விரும்பின தேசத்தை நீ சொந்தமாக்கிக் கொள், நீ விரும்புகிற இடத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி ஆபிரகாம் கடைசியாக தன்னுடைய சகோதரன் மகன் லோத்துவை பிரிவதற்கு ஆயத்தப்படுகிறான். திருமுறை சொல்லுகிறது, சண்டைக்காரியோடு வாழ்வதை காட்டிலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலம். சண்டைக்காரியோடு வாழ்வதை விட வீட்டின் ஒரு மூலையிலே ஒதுங்கியிருப்பது நலம். இப்பொழுது சொல்லுகிறான், நீ வலது பக்கம் சென்றால் நான் இடது பக்கம் செல்கிறேன் என்று
தன்னுடைய குடும்பத்தில் அமைதி குலைந்து விடக்கூடாது, தன்னுடைய உறவுகளில் உடைவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறான், நீ செல்லுகிற திசைக்கு மாற்று திசையிலே நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதிர்ந்த தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துகின்றார் இந்த ஆபிரகாம். இந்த லோத்து நீர்வளவும் பொருந்திய யோர்தானுக்கு அருகாமையான சமபூமி முழுமையிலும் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகின்றார். யோர்தான் நதிக்கு அருகாமையில் இருக்கிற சமபூமி, அங்கு மிகுந்த செழிப்பு இருந்தது, வாழ்வின் ஆதாரங்கள் அனைத்தும் இருந்தது. இதை லோத்து தனக்காக தெரிந்து கொண்டான். எந்த அளவிற்கு இந்த சமபூமியிலே வளமைகள் இருந்ததோ அந்த அளவிற்கு இருந்த சீர்கேடு திருமுறையிலே சொல்லுகிறது. கடவுள் சோதோம் கோமாராவை அழிக்கும் அளவிற்கு அந்த தேசத்திலே பாவம் இருந்தது. அந்த பாவம் என்ன? ஆணும் உறவு வைத்திருந்தார்கள், பெண்ணும் உறவை வைத்திருந்தார்கள். இது ஒரு திருமுறையிலே அங்கீகரிக்கப்படாத ஒரு சீர்கேடான உறவு. இந்த உறவிலே இந்த சோதோம் கொமாரா மூழ்கி இருந்தது. இப்படிப்பட்ட அநீதி நிறைந்த இந்த சோதோமனுடைய வல்லமையை பார்த்து இந்த லோத்து அதை தனக்காக தெரிந்து கொள்ளுகின்றார். ஆனால் ஆபிரகாம் லோத்துக்கு வல்லமையானதை, லோத்து தெரிந்து கொண்டதை அவன் கொடுத்து, தன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று முழுமையாய் அவன் ஆண்டவரை சார்ந்து விசுவாசித்து, எதிர்காலத்தை குறித்தோ தன்னுடைய ஆஸ்திகளை குறித்தோ சற்றும் சிந்திக்காமல் உண்மையான மனநிலையோடு லோத்து விரும்பிய இடத்தை அவனுக்கென்று விட்டு கொடுக்கின்றான். இந்த யோர்தானுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த சமபூமி மிகுந்த ஆசிகள் நிறைந்த பூமி. ஆனால் அதற்கேற்ற பாவமும் அந்த இடத்தில் இருந்தது. இதை அறியாதபடிக்கு லோத்து தன் கண்களுக்கு இன்பமாய் தோன்றின அந்த இடத்தை அவனுக்கென்று சொந்தமாக்கினான். முழு மனதோடு கூட ஆபிரகாமும் அந்த இடத்தை விட்டு கொடுக்கின்றான். ஆபிரகாமை பொறுத்தமலே வயதிலே முதிர்ந்தவர். இந்த வயதிலே முதிர்ந்த ஆபிரகாமுக்கு தான் விரும்பியதை தெரிந்தெடுக்கின்ற உரிமை உண்டு. ஆனாலும் கூட தன்னுடைய சகோதரன் மகன் விரும்பினதை அவனுக்காக இந்த ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். இது அவருடைய உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துகின்றது. ஆபிரகாமுடைய இந்த செயலின் ஊடாக அவ்விடத்திலே அன்பும் அமைதியும் துளிர்விட்டது. ஒரு முறை ஒரு மானிடவியலாளர் ஒருவர் ஆப்பிரிக்கா பழங்குடி சிறுவர்களுக்காக போட்டி ஒன்றை நடத்தினார். ஒரு கூட நிறைய மாம்பழங்களை ஒரு மரத்தினுடைய மூட்டிலை வைத்துவிட்டு அதன் சற்று தொலைவிலே இந்த சிறுவர்களை நிறுத்தி சொன்னார், முதலாவது ஓடி இந்த மரத்தை தொடுகின்றவர்கள் இந்த கூடையில் இருக்கின்ற அனைத்து மாம்பழங்களையும் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி. இப்பொழுது அந்த சிறுவர்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டு இந்த பெரியவர் பிசில் ஊத சிறுவர்கள் அனைவரும் இணைந்து தங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு அந்த மரத்திற்கு முட்டிலே ஓடி சென்று அந்த பழக்குடையை அனைவரும் எடுத்து அதிலிருந்த பழங்களை அவர்கள் பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்த இந்த மானுடவியலாளர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி. அவருடைய பாசையிலே அவர்கள் சொன்னார்கள், ஓ புந்து, ஊ புந்து. இதற்கு அர்த்தம் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பது. நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பது எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் ஒருவர் ஓடி இந்த பழத்தை எடுத்து நாங்கள் ஒருவராக உண்டு வாழ்வதை விட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை உண்பது எங்களுக்கு மகிழ்ச்சியானது என்று சொன்னார்கள் அந்த சிறுவர்கள்.
ஒரு சிறுவர் நினைத்திருந்தால் அந்த கூடையில் இருந்த பழமெல்லாம் தனக்கு சொந்தமாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறுவர்கள் நமக்கு இன்றைக்கு உயர்ந்த பண்புகளை கற்றுத்தருகிறார்கள். இணைந்து வாழுகின்ற இடத்திலே தான் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சீடர்கள் என்பதனை உங்களில் உலகம் காணும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள மனிதனாக கடைசி வரையிலும் தான் வாழ்ந்த சமூகத்திலே தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து தன் உறவை காக்க அவர் போராடுகிறார். அன்பு திருச்சபையே, நாமும் ஆபிரகாம் நமக்கு சுட்டி காட்டின இந்த நல்ல வாழ்வின் தகவுகளை நாம் சொந்தமாக்கி ஆண்டவர் இயேசு சொன்ன வண்ணமாக நீங்கள் இணைந்து அன்பு சமூகமாக வாழ்ந்து இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஆதாயமாக்குங்கள் என்று சொன்ன அந்த உன்னதமான கட்டளை ஏற்று உலகம் அமைதியற்ற சூழலிலே பகைமைகள் இன்றைக்கு தலைவிரித்தாடி மனித நேயம் இழந்து போகிற இந்த உலகிலே நாம் கிறிஸ்துவின் அடையாளத்தை, அன்பை இவ்வுலகிற்கு நாம் விதைத்து அமைதி வழியில் புதிய சமூகம் படிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற பாதையில் கடந்து செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் தாமே நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாடு ஒப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருவாளர் ஜோன்ஸ் பிள்ளவிள்ளை, திருவாளர் மோனிஸ் ஜேகர் செட்டிவிளை, செல்வி டி செர்லி, தந்தை திருவாளர் தாசியன் பிள்ளவிளை, செல்வி ஜேசி ஜெப்ரீன், தந்தை திருவாளர் எல் ஜஸ்டின் வெம்படிவிளை ஆகியோர் 21ஆம் தேதியும், திருவாளர் பிரசாந்த், தந்தை திருவாளர் சுந்தராஜ் காரவிளை, ஜேஎஸ் கிரேஷிகா, தந்தை திருவாளர் ராஜன் திங்கள் நகர் 22ஆம் தேதியும், டிஆர் டெரின்ராஜ், தந்தை தினேஷ்ராஜ் கடுக்காவிளை, செல்விஎஸ் ஆஷிகா, தந்தை திருவாளர் ஷாம் சுந்தர் மங்களாவிடி, செல்வி சி அசிபா, தந்தை திருவாளர் கிறிஸ்டோபர் தாஸ் லட்சுமிபுரம், திருமதி அக்ஷயா ஏஞ்சல், கணவர் திருவாளர் பெர்லின் ஆனந்த் லட்சுமிபுரம் ஆகியோர் 23ஆம் தேதியும், திருவாளர் ஜே ஞான ஜபசிங் கிழக்கு கல்லுக்கூட்டம் 24ஆம் தேதியும், திருவாளர் சி பாலையன் செட்டிவிளை ஜோகன்சில், தந்தை திருவாளர் ஜில்குமார் சேரியாவட்டம் ஆகியோர் 25ஆம் தேதியும், திருமதி லீலாபாய், கணவர் திருவாளர் ஜோசப் வெம்படிவிளை, திருவாளர் டி லாசர் சேரியாவட்டம், காட்வின் சிஜோ, தந்தை திருவாளர் சாம்ராஜ் சேரியாவட்டம், திருவாளர் சி ஜெயபால் லட்சுமிபுரம் ஆகியோர் 26ஆம் தேதியும், திருவாளர் ஜெரன்பால் பிள்ளவிளை, திருமதி பேபி, கணவர் திருவாளர் ரத்னதாஸ் நெய்யூர், திருவாளர் ஆனந்த்குமார், தந்தை திருவாளர் தங்கமணி செட்டிவிளை, திருமதி பிரேம் சுபா, கணவர் திருவாளர் டேனி கிங்ஸ்லின் லட்சுமிபுரம், பெனில்குமார், தந்தை திருவாளர் ஜெயக்குமார் வெம்படிவிளை, திருமதி பிஜே ஜெயஸ்ரீ, கணவர் திருவாளர் ஜெங்கின்ஸ் தூத்துக்குடி விளை, ஏஆர் அன்பரின், தந்தை திருவாளர் அனுப்பிரசாத் கடுக்காவிளை, திருவாளர் ஆர் ஆண்ட்ரோ பிரவீன் லட்சுமிபுரம் ஆகியோர் 27ஆம் தேதியும் தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே புதிய வயதை நன்மைகளினால் நிரப்பி கண்மணி போல உங்களை காப்பாராக. ஆம்.
be showers of blessing. This is the promise of God. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessings, showers of blessings within. Mercy drops down dust are falling, but for the showers weeping, but for the showers weeping, but for the showers weeping. அறிவிப்புகள். சென்ற வாரத்திலே உங்களுக்கு அறிவித்த வண்ணம் நம்முடைய பள்ளிக்கூடத்தின் தேவையாக கம்ப்யூட்டர் 15 தேவைப்படுகிறது. சார்பெஞ்ச் 15 தேவைப்படுகிறது. ஒன்றின் விலை 4500 ரூபாய். டெஸ்க் 15 தேவைப்படுகிறது. ஒன்றின் விலை 2500 ரூபாய். மேஜை ஒன்றின் விலை 3500 ரூபாய். 5 தேவைப்படுகிறது. சேர் ஒன்றின் விலை 2000 ரூபாய். 5 சேர் தேவைப்படுகிறது. ஸ்டூல் 20 தேவைப்படுகிறது. ஒன்றின் விலை 900 ரூபாய். மற்றும் லேபுக்கான தேவைகள். இவைகளை மனதில் கொண்டு நம்முடைய பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக செயல்படுவதற்கு நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே டாக்டர் ஞானராஜா அவருடைய மகன் ரோஷன் மேற்கு கல்லுக்கூட்டம் சேர் ஒன்றுக்காக 2000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். மிஸ்டர் சத்யதாஸ் வேம்புவிளை கிருமி நாசினி தெளிப்பதற்கு கூடிய பம்பு செட்டு ஒன்றை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். ஹெச் ஆலிவர் அர்னால்டு சேரியாவட்டம் தெர்மாமீட்டர் 1 வாங்கி தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 வாங்கி தந்தார்கள். இதோடு 3 அவர்கள் வாங்கி தந்துள்ளார்கள். பெயர் சொல்ல விரும்பாத தேம்பரவிளையை சார்ந்த ஒருவர் நன்றி காணிக்கையாக 1000 ரூபாய் தந்துள்ளார்கள். நம்முடைய பள்ளி கல்வி உதவி தொகையாக திருமதி இந்திரா ஜபமணி பிள்ளைவிளை அவர்கள் 10,000 ரூபாய் காணிக்கையாக கொடுத்துள்ளார்கள். மரண அறிவிப்பு. திருமதி சுகந்தவல்லி சாமுவேல் வேம்படி விளை 18/9/2020 அன்று இரவு 11:30 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆண்டவர் தாமே அவர்களை இழந்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை தந்தருள்வாராக. இத்தொழுகை நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. பார்த்து பயன்பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். திறந்த வழி திருமறை தேர்வு இன்று மாலை 5 மணியோடு நிறைவுபடுகின்றது. ஆகவே நீங்கள் 5 மணிக்கு முன்னால் உங்கள் பதில்களை தரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது பாடல் குழுவினர் பாடல் பாடும்போது நாம் படைக்கின்ற காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். Come with the saints to the fountain. Come
Jesus is waiting for thee. What though the sins be like crimson, white as the snow they shall be. Haste thou away, why will the sea? Rest not the soul on the moment's delay. Jesus is waiting to save thee. Mercy is pleading today. These are the words of the Savior. They who repent and believe, they who are willing to trust you, life at His hand shall receive. Haste thou away, why will the saint rest not the soul on a moment's delay? Jesus is waiting to save thee. Mercy is pleading today. ஜெபிப்போம். நன்மையான ஈவுகளை தருகின்ற நல்ல ஆண்டவரே, பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் என்னுடையவைகள் என்று சொன்னீரே. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை எங்கள் வாழ்விலே தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். நீர் தந்த வருவாயிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். முதற்பலன்களாக, நன்றி படைகளாக, மாதாந்திரம், ஆண்டவரே என்னும் மலைநாட்டு ஊழியம், எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பொருட்களுக்காக படைத்திருக்கின்ற காணிக்கை, எளியோர் கல்வி நிதிக்காக படைத்திருக்கின்ற காணிக்கை, ஆண்டவரே என்னும் நன்றி அறிதலோடு நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். எங்களையே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பாக்கியத்தை தந்து சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் நடத்த வேண்டும் என்று இறைவன் தேசுமொழியாக வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனையின் நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையிலே 306வது கீர்த்தனை 306வது கீர்த்தனை, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம்
ஜெபிப்போம். சமாதானத்திற்கு இடையூறாக இருக்கின்ற பிரிவினைகளை முற்றிலுமாக நீக்கி அன்போடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, அர்ப்பணிப்போடு வாழ்கின்ற போது ஆண்டவர் நம் வாழ்வுக்குரிய அனைத்து வளங்களையும் தருகின்றார். ஆபிரகாம் ஆண்டவரை முழுமையாக நம்பி, என் ஆண்டவர் என்னோடு இருந்தால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே சகோதரர் செழிப்பான பகுதிகளை தெரிவு செய்தபோது அன்போடு பாசத்தோடு விட்டு கொடுத்து, வறண்ட பகுதியை தெரிவு செய்து இறை ஆசியை பெற்று செழிப்பாக மாறின அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலும் கிடைக்க ஆண்டவர் துணை செய்யும். இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசிரிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற இறைவன் புதிய ஆண்டை ஆசீர்வதித்தாரும். திருமண நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் தாரும். ஆண்டவரே, இத்தொழுகையிலே நீரங்களிலே கண்ட குறைவுகள், குற்றங்கள் அனைத்தையும் தயவாக பொறுத்து கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பும். இறைவனுடைய பிள்ளைகளாக அமைதிக்கு காரணராக எங்கள் குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் செயல்பட கர்த்தர் துணை செய்யும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆசீர்வாதம் கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.